அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தவேக தலைவர் விஜய் டெல்லி வந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி விமான நிலையம் சென்றடைந்தார் தவேக தலைவர் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? சரியாக 10:25 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய முனையம் 4 டெர்மினல் 4 என்று அழைப்பார்கள். இது விஐபிக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முனையமாக இருக்கிறது. மாநில முதல்வர்கள் கூட வழக்கமான டெர்மினல் 3, டெர்மினல் 1 போன்றவற்றில் தான் வருவார்கள். ஆனால் விஐபிக்கள், அதிலும் குறிப்பாக திரை நட்சத்திரங்கள், அதிக ரசிகர்கள் வரக்கூடிய நபர்கள் என்று சில கேட்டகரி என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் இந்த சிறப்பு விமான நிலையத்தின் முனையமாக பார்க்கப்படக்கூடிய டெர்மினல் 4க்கு சரியாக 10:25 மணி அளவில் வந்து இறங்கி இருக்கின்றார். அவருடன் தவேகவுடைய நிர்வாகிகள் பலரும் உடன் வந்திருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்றவரும் வந்திருக்கின்றார்கள். அந்த டெர்மினல் 4 வாசலில் தற்பொழுது செய்தியாளர்களும் சரி, பாதுகாப்பு அதிகாரிகளும் சரி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நேரடியாக இப்பொழுது நேரமாகிவிட்டது. அவர் 10 மணி அளவில் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரமாகி இருக்கிறது. 11 to 11:30 மணிக்குள் அவர் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வர வேண்டும். அதற்காக தற்பொழுது அவர் நேரடியாகவே சிபிஐ அலுவலகத்திற்கு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகம் முழுமையாக பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்கள் தான் இருக்கின்றது. நேரடியாக அவர் வந்த உடனேயே அவரிடம் விசாரணை என்பது தொடங்கும். முதலில் இங்க இருக்கக்கூடிய இந்த கிளைமேட், அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழல் அவருக்கு ஒத்துப்போகிறதா என்பதையெல்லாம் அதிகாரிகள் முதலில் கேட்டறிந்து கொள்வார்கள். பிறகு அவரிடம் வழக்கமான விசாரணை என்பது நடைபெறும். தற்பொழுது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகள் என்பது விமான நிலையம், அந்த டெர்மினல் 4 டெல்லி விமான நிலையத்தில் அந்த 4வது முனையத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற ஊடகங்களில் இருந்து கிடைக்காத பிரத்யேக காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அந்த வாகனங்கள் உள்ளே சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. விஜயை வரவேற்பதற்கான வழக்கறிஞர்கள் மற்றும் பிற முக்கியஸ்தர்களுடைய வாகனங்கள் தான் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றது. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே வரலாம். மற்றபடி மிக நீண்ட நேரம் என்பது மற்ற போல ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாது. இது சிறப்பு விமான நிலையம். அதே போல தனி விமானத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு மினிமலான ஒரு வெரிபிகேஷன் என்பதாகத்தான் இருக்கும். அவருக்கு உள்ளேயே கார் என்பதும் சென்றுவிடும். அதாவது அந்த விமானத்திற்கு அருகிலேயே அவரது கார் என்பதும் சென்றுவிடும். நேரடியாக அங்கிருந்து காரில் ஏறி அவர் வந்து விடுவார். 10-15 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவரது கார் உள்ளே சென்று விட்டது. சிறப்பு சொகுசு கார் என்பது அவருக்காக வரவழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அங்கிருந்து நேரடியாக சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர் வர இருக்கின்றார். அவர் வந்தவுடன் அடுத்தடுத்த விசாரணை என்பது தொடங்கும். முதலில் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேண்டுமா போன்றவையெல்லாம் சாதாரணமான நடைமுறை, ஒரு இலகுவான ஒரு விசாரணை நடைமுறையாகத்தான் இன்றைய தினம் இருக்கும் என்பதாகத்தான் சிபிஐ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு தரப்பிலிருந்தும் கிடைக்கப்பட்ட தகவல்களை சரிபார்க்கக்கூடிய, அதனை உறுதி செய்யக்கூடிய விஷயமாகத்தான் இன்றைய விசாரணை என்பது இருக்கும் என்பதாகத்தான் தகவல்கள் சொல்லப்படுகின்றது. நீண்ட நாளுக்காக இன்றைய தினம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகளையும் அவர் வந்தவுடன் அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் விரிவாக நமது தொலைக்காட்சியில் பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.